ஹாப்பி ஆனிவர்சரி. அது சந்தோஷமா சொல்லுங்களேன் ஒயிட் பேர். ஏன் விஜய்க்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க? நான் கிளம்பிட்டு இருக்கேங்க. ஆபீஸ் இருக்கே, அந்த கடுப்பு தான். இன்னைக்கு ஒரு நாள் leave ஆ இருந்தா நல்லா இருக்கும். நீங்க நாட்டுல என்ன நடக்குது ஆபீஸ் போய்கிட்டு ஏங்க என்னங்க நீங்க அவன் வெளிநாட்டுல இருந்து அதான் விஜய்க்கு அந்த ஓட்டு போட்டு கடுப்புல 5 இப்ப லட்ச ரூபாய் செலவு லேப்டாப்ல பண்ணிட்டு எடுத்து வராங்க. வச்சுன்னு இருக்கேன். அதெல்லாம் கடுப்பா இருக்கு. இது வேற போய் அங்க உட்காந்து. சரி ஆபீஸ் சரி, போனா என்ன, அங்க இருந்துகிட்டே கனெக்ட் பண்ணுங்க. சில டேஸ் போனோம் ஹைபிரிட். பிளே ஸ்டோர்ல பாருங்க ப்ரோ அப்படின்றாங்க. ஆப்ல எது அந்த ஈஸியில போயிட்டாங்க இருக்குங்க, ஆப் இருக்குங்க. அதை பாக்குற சோம்பேறித்தனம் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். பேசிக்கலி ஐ எம் சோம்பேறி. எடுத்து கொடுத்தா பேசுவேன். அது வேற அப்டேட் பண்ணி சொல்ல வேற கேக்குது. இருங்க நானே போய் பாக்குறேன் சேனல்ல போயிட்டு. சரி எதுக்கு இது பார்ப்போம். அவனுங்க அப்டேட் பண்ணிருக்கேன். இவனுங்க எவ்வளவு லேட்டா அப்டேட் பண்ணுவாங்களா ஃபாஸ்டா அப்டேட் பண்ணுவாங்களான்னு தெரியல. எனக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் 234 தொகுதியில 2021 எவ்வளவு வாக்கு பதிவாச்சு, 2026 இப்ப எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு, எனக்கு இந்த 2 ஸ்கிரீன்ஷாட் எனக்கு வேணும். கிடைக்குமா? முடியுமா? ஏன்னா இதை வச்சுதான் பெருசா ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இதை மட்டும் கொடுத்துருங்க. இவங்களுக்கு நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன் மட்டும் நீங்க பாருங்களேன். ECI.net தானே சொல்றீங்க ஆப்பு? அதுக்குள்ளதான் போயிட்டேன். ராஜ் வெங்கட் நந்து. ஏன்பா கீழே இருக்கிறவங்களாம் மேல வரமாட்டீங்களா? ஏதாவது காக்கா வந்தா மட்டும் தான் மைக் வைப்பீங்களா? காக்கா வந்ததுக்கு அப்புறம் மைக் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா இப்பயே மைக் வாங்கிக்கிங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா என் பண்ணி போடுவாமா. ஓட்டர் கார்டு ட்ராக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேக் வித் கால கனெக்ட் வித் எலக்ஷன் சப்மிட் ட்ராக்கு. எனக்கு இதெல்லாம் தேவை இல்லையா? என்ன மெட்ராஸ் பையன், இது லாகிங் ஆப்ல போனா லாகிங் பண்ண சொல்லுது. என்னங்க நீங்க போங்க, நான் போய் இதுலயா போய் தேடுறேன் போங்க. இருக்கு வாட்ஸ்அப் சேனலு, அவன் அள்ளி போட்டிருப்பான். இது குழந்தை என்னடா பண்ணா? குழந்தை இதுக்கட வெட்டி கொள்றீங்க? ஓமனூரில் பயங்கரம். ஓமனூருக்கு நள்ளிரவில் வீடு புகுந்து 10 வயது சிறுவன் வெட்டி கொலை. மர்ம நபர் சரமாரியாக வெட்டியதால் சிறுவனின் தாயின் கை துண்டானது. சிறுவனை கொலை செய்தது யார்? இல்ல குழந்தை இதுக்கட வெட்டுறீங்க? இனி ஒரு நாள் 25 நேரமாகவும், இனி ஒரு நாள் என்பது 25 நேரமாகவே மாறலாம் என நாசா விஞ்ஞானிகள் கணிப்பு. ஈர்ப்பு விசையால் நிலவுக்கும் பூமிக்கும் ஆற்றல் பரிமாற்றம் நிகழும் போது பூமியின் சுழலும் வேகம் குறைவதும் நீளமும் பூமியை விட்டு விலகி செல்வதுமான காரணம் என்கின்றனர். 24 மணி நேரம் தானடா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. இதுனா விஜய் கட்சி மாதிரி கேக்குது. 1 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தேர்தலை நடத்துங்கன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு இது கேட்டானாமே. நாளடுக்கு பாதுகாப்பு. சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம், ராணிமேரி கல்லூரியில் லயோலா கல்லூரி ஆகிய 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு முறையில் 500 போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எல்லாம் கடைசியில் போலீஸ்காரன் உயிரே வாங்குங்க போட்டு. காவல்துறை விளக்கம். நெல்லை பாளையங்கோட்டை வாக்குச்சாவடியில் நிகழ்ந்த அரிவாள் வெட்டு சம்பவம். இதில் அரசியல் உள்நோக்கம் எதுவும் கிடையாது. நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலே காரணம். வாக்குச்சாவடி அருகே அரிவாள் வெட்டு நடக்கவில்லை. என்ன ஊர்ப்பா அது? திருநெல்வேலி பாளையங்கோட்டையா? ஓகே. நேற்று மணி 6 மணி நிலவரம். கரூர்ல 93.39% வாக்குப்பதிவாயிருக்கு. குளித்தலையில வந்து 92.85% வாக்குப்பதிவாயிருக்கு. கிருஷ்ணராயபுரம் 92.49%, அரவங்குறிச்சியில 91.74%. எனக்கு இந்த கம்பாரிசன் தான் நான் கேட்டேன். ஐயா மக்களை யார்ட்டா இருக்கா இல்லையா? இந்த நியூஸ் சேனல் டெம்ப்ளேட்டா போட்டிருப்பான் பாருங்க.
4 ஏரியால மட்டும்தான் நேற்று வந்து டாப்ல இருக்கக்கூடிய அது ஒன்று வந்திருக்கு. விஐபி தொகுதிகள் வாக்குப்பதிவு நிலவரம். இது 6 மணி நிலவரமா எத்தனை மணி நிலவரம்னு தெரியலையே. எனக்கு டோட்டல் இல்லை வேணும். ஏப்பா லிசனில் உட்காந்துருக்கீங்களா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்தா என்னவா? இல்ல அந்த டேட்டாலாம் இன்னும் வரல. டேட்டா வந்து இனிமேல் தான் வரும். அந்த இதுதான் ஒரு தொகுதிக்கும் எத்தனை 5 மணி நிலவரம், 4 மணி நிலவரம், 1 மணி நிலவரம் போட்டவனுங்க. லாஸ்டா எண்ட்ல எத்தனை வரல. நீங்க கேக்குற மாதிரி 234க்கும் வரல. எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாயிருக்குன்னு அந்த இன்னும் விடலையா அவனும்? எந்த சேனல்காரனா? 85 வந்துருச்சு மொத்தம் டோட்டலா. டோட்டல் ஓகே. எனக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேணுமே, தொகுதி வைஸ் வேணுமே. தொகுதி வைஸ் என்கிட்ட இருக்கிற பிடிஎஃப் அனுப்புறேன். இருக்கா? கொஞ்சம் பிடிஎஃப் இருக்கு, நான் அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. என்னாச்சு? முந்தும் வாக்குப்பதிவு 2021 தேர்தலில் மொத்தமாக 73.63% வாக்குகள் பதிவான நிலையில் 2020 தேர்தலில் மதியம் 3 நிலவரப்படி 70% வாக்குப்பதிவு. இந்த வெங்காயம் எல்லாம் தெரியும் எனக்கு. நான் கேட்கறது வேற. 2021 வாக்குப்பதிவு மதியம் 3. இந்த வெங்காய கம்பாரிசன்லாம் யார் கேட்டா? திருநெல்வேலியில் 41%, 2021 26ல் 62, 53, 67, கன்னியாகுமரி 54. வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பர்சன்டேஜ். கரூர்ல 89, சேலம்ல 88 அந்த மாதிரி. என்ன பண்றாங்க? டெலிகிராம்ல அனுப்பி விடுங்களேன். இருங்க, இது உங்க டிஎம்லேயே போறேன், ட்விட்டர்லேயே போறேன். அதில் அனுப்பி. ஏன்னா இவனுங்க உட்காந்துக்கிட்டு போல்ஸ்ன்ற பேர்ல, எக்ஸிட் போல்ஸ்ன்ற பேர்ல இங்க உட்காந்து மண்டையை கழுவிட்டு இருக்கிறானுங்க. அதை நம்ம எடுத்து வச்சு பேசிடுவோம். என்னப்பா எக்ஸிட் போல் வந்து 29 தான் வரும். இது வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் நடக்கும், நடன முடிஞ்சதுக்கு தான் வரும். நாங்குநேரி பெரும்பத்தூர் கிராமத்து 290வது வாக்குச்சாவடியில் மொத்தம் 969 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 2 வாக்குகள் மட்டுமே பதிவாகி உள்ளது. கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்து வரும் நிலையில் தற்போது வரை கிருஷ்ணபுத்தூரை சேர்ந்த இளம்பெண் மற்றும் ஒரு வாலிபர் என 2 மட்டுமே வாக்களித்துள்ளனர். நாங்குநேரி பெரும்பத்தூர் கிராமத்து எவ்வளவு கடுப்புல வந்திருப்பானுங்க அவனுங்க. கடந்த தேர்தல்களில் வாக்குப்பதிவு நிலவரம் 2001 59.7%, 2006 70.82%, 2011 78.1%, 2016 74.81%, 2021 73.63%. அப்படி பார்த்தா 2011 தானே ஹையஸ்ட். 78.1% கம்பேர் டு 2021 2001 வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா அங்கே தானே வருது. இப்போ இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு 15,000 வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கு. ஸோ இது வந்து 83% இந்த லிஸ்ட் எடுத்துட்டோம்னா இது கம்பேர் டு ப்ரீவியஸா பண்ணோம்னா இது கம்மி தானே. தேர்தல் பணியில் உள்ள காவலர்கள் வாக்குச்சாவடிகள் நுழைய தடை. விதிமுறைகளை மிகவும் கண்டிப்பாக பின்பற்ற தமிழக டிஜிபி சந்தி ராய் ரத்தோர் உத்தரவு. உங்க உத்தரவுலாம் என்ன மதிக்கிறாங்க? அனுப்பிச்சு விட்டீங்களா மெட்ராஸ் பையன்? சொல்லுங்க கேட்கல. அனுப்பிச்சு விட்டீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன். ஓகே சூப்பர். மக்களே 2026 வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 38 நீங்க மாவட்ட வைஸ் அமைச்சிருக்கிறீங்க. ஆமா மாவட்ட வைஸ் இப்போதைக்கு கையில இருக்கு, தொகுதி வைஸ் இல்லையா? சரி ஓகே. கடலூர்ல 81. நான் இதை எக்கடிக்குதுன்னு நினைக்கிறேன். மைக்கா பண்ணிக்கோங்க. இது தேவைப்படும். ஓகே இதை எடுத்துப்போம்.
மே 3க்குள்ள இதை எடுத்து வச்சீங்க மெட்ராஸ் பையன். 234 தொகுதியில இருக்கக்கூடிய தொகுதியில கார்த்திக் ப்ரோ வீரர் 234 தொகுதியில இருக்கக்கூடிய 2021 தேர்தலில் 234 தொகுதியில எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாச்சு அதையும் 2026 இப்ப நேத்து வந்து எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாச்சு 234 தொகுதியிலையும் அதையும் 2 சைடையும் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது எனக்கு தேவை. ஓகேவா? இது மே 3க்குள்ள எடுத்து வச்சுக்கோங்க. 3ஆம் தேதி நம்ம ஸ்பேஸ போட்டு இது நம்ம பெருசா பேச முடியும். கபிலன், ஆக்சுவலி நான் எதுக்கு மேல வந்தேன்னா சொல்லிட்டு மேல கீழே போயிடுறேன். இசிஐ என்ஏ என்னது தேதி வைத்து இருக்குங்கிறது போட்டிருக்காங்க. என்ன சொல்லுங்க, மறுபடியும் கேட்கல, விட்டு அடிச்சு பிரேக் அடிச்சு. இசிஐ என்ஏடி ஓகேவா? இதான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட அபிஷியல் வெப்சைட். உள்ள போனா லாகின் பண்ண சொல்லுது. லாகின் நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட டீடைல் இருக்கு. எடுத்து கொடுங்க, எனக்கு டிஎம் அனுப்பி விடுங்க. 2026 இப்ப எவ்வளவு 234 தொகுதியில எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாயிருக்குன்ற ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்களா? தொகுதி வயசு வேணுமா இல்ல எப்படி வேணும்? தொகுதி வயசு 234 தொகுதியிலையும் 234 தொகுதிக்கும் தொகுதி வயசு எவ்வளவுன்னு அபிஷியலா வேணும். கரெக்டா? ஆமா. எனக்கு 2021ல 234 தொகுதியில எந்தெந்த தொகுதியில எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஓட்டு பதிவாயிருக்கு, 2026ல 234 தொகுதியில எத்தனை பர்சன்டேஜ் பதிவாயிருக்கு. ஓகே, 2026 இருக்கு டோட்டலா. 21 தெரியல. அதனால 2026 மாத்தி வருஷம் மட்டும் 2021ல எவ்வளவு பதிவாச்சுன்னு அதை மட்டும் எடுத்து பாருங்க போதும். நான் ட்ரை பண்றேன். 2026 மட்டும் அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. 21 என்னங்கிறது தெரியல. நான் அதையும் செக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். டிஎம்ல அனுப்பி விட்டுருங்க போதும். என்ன வெப்சைட் அந்த நானும் பாக்குறேன். ஈஸியா ஆப் மெட்ராஸ் பையன் ஒண்ணும் இல்ல. ECR.net அந்த வெப்சைட்ல பிளே ஸ்டோர்ல இருக்கு. அது உள்ள போயிட்டு லாகின் பண்ணீங்கன்னா வந்துரும். கபிலன் வெப்சைட் கபிலன் நான் வந்து கமெண்ட்ல போட்டுருக்கேன் பாருங்க. வெப்சைட் இருங்க வெப்சைட் நான் உங்களுக்கு மெட்ராஸ் பையன் நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் வெளியே இருக்கேன். வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகேவா? கமெண்ட்ல யாரோ போட்டுருக்காங்க. டானி கபிலன் கமெண்ட்ல போட்டு பாருங்க. 2001ல இருக்குது. கரெக்ட்டா பாத்துக்கலாம். இருங்க பாக்குறேன் கமெண்ட்ல. சூப்பருங்க. அருண்ன்றவர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஆனா நீங்க 38 மாவட்டத்துல இருக்கக்கூடிய எடுத்து போட்டீங்க. மாலை 6 மணி நிலவரம் அப்படின்னு. எனக்கு கம்ப்ளீட்டடா வேணும். 6 மணி நிலவரம்னா 6 மணிக்கு தேர்தல் முடிஞ்சுதா? இல்ல இன்னொன்னு தொகுதிதான் நைட் வரைக்கும் நடந்துச்சு. எனக்கு 234 தொகுதியிலையும் 2026 2021 234 தொகுதியிலையும் 2026 2021 இந்த 2 இயர்ஸ்ல கம்பேரிசன் வாக்கு சதவீதம். பேஸ் கமெண்ட்ல போட்டிருக்கீங்களா? கமெண்ட்ல போட்டிருக்காங்க பாருங்க. இருங்க பாக்குறேன். மனிதன் எங்க போட்டிருக்கீங்க? மனிதன் 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 அது நீங்க வந்து 2021 இது நீங்க ஓவராலா போட்டிருக்கீங்க. நான் கேக்குறது டிஸ்ட்ரிக்ட் பதிவானது வாக்கு சதவீதம் எவ்வளவு அதிகரிச்சிருக்குதுன்னு அது இருக்கும் பாருங்க. அப்ப 2006ல எதுக்கு வந்து 48 லட்சம் அது அதிகரிச்சுச்சுன்னா விஜயகாந்தோட இது அது அப்படியே நீங்க ஒவ்வொன்றும் நீங்க டீ கோட் பண்ணீங்கன்னா இப்ப இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். போன 21க்கு 26க்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஓட்டு அதிகரிக்கவே கிடையாது. மொத்த வாக்காளர் பதிவான வாக்குப்பதிவு வாக்கு சதவீதம் அதிகரிப்பு. அதான் சொல்றேன். 6 கோடியே 29 லட்சம் வந்து மொத்த வாக்காளர்கள் 2021ல. 2026ல 5 கோடியே 73 லட்சம் வாக்காளர்கள் சொல்றான். இதுல பதிவான வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா 2021ல 4 கோடியே 58 லட்சம். இதுல வந்து 2026ல 4 கோடியே 88 லட்சம் அதிகரிச்சு வந்து 30 லட்சம் அதிகரிச்சிருக்கு.
30 லட்சம் ஓட்டு அதிகமா இருக்கு இதுல. அதுதான் அவன் லாஸ்ட்ல அதிகரிக்கும் 30 லட்சம் போட்டிருக்கிறான். 2006ல 48 லட்சம், 2011ல 40 லட்சம், 2016ல 64 லட்சம். ஆமா, நம்ம அதுதான் டிக் அவுட் பண்ணோம். அவன் அதுக்கு அப்ப ஏன் வந்துச்சு, இப்ப ஏன் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு அதுதான் டிக் அவுட் பண்ணோம். இல்ல நான் எதுக்கு கேக்குறது நான் கேக்குறது எதுக்குன்னா, அதாவது தொகுதி வயசு நீங்க ஓவராலா வந்துட்டீங்க, வருஷ கணக்குல மொத்தமா அங்க வந்துட்டீங்க. நான் எங்க வரேன்னா இதுக்கு வரேன், தொகுதி வாரியா வரேன், தொகுதி வாரியா வரேன். அதுவும் அதுவும் அது இருக்கலாம். எனக்கு அதுதான் வேணும். இப்ப இவரு தலைவர் வெறியன் கமெண்ட்ல போட்டிருக்காரு, சன் நியூஸ்ல போட்டிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டத்துல 77% போட்டிருக்கிறாரு 2026. இந்த 2026 ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, இந்த வாக்கு பதிவானது. நான் கேட்கறது இந்த 2026க்கும் நான் 2021க்கும் கம்பேர் பண்றேன். எதுக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அப்புறம் தொகுதி வைஸ், அப்புறம் டோட்டலா ஓவரா. அது எல்லாருமே கமெண்ட்ல போட்டீங்க. ஆனா நான் சொல்றது ஒவ்வொரு தொகுதி வாரியா நான் சொல்றேன். அது எடுத்துலாம். அதுதான் வேணும். 2021க்கும் 2026க்கும் தொகுதி வாரியா 234 தொகுதி வாரியா நான் கேட்கறேன், வேற ஒண்ணும் இல்ல. அது எடுத்தலாம். அது இருந்ததுன்னா எனக்கு அனுப்பி விடுங்க. ஏன்னா அதை வச்சுதான் இவங்களை உதைக்க வேண்டியது இருக்கு. அது பண்ணிடலாம். எரிக் ஸ்டாக்ஸ் அப் அவர் போட்டிருக்காரு கமெண்ட்ல, ஃபார் தமிழ்நாடு 2026 74 lakhs டூப்ளிகேட் டிசீஸ்டு ஃபேக் ஓட்டர்ஸ் ஹேவ் பீன் ரிமூவ்டு. 80 to 83% திஸ் பியூர் மேத்தமெட்டிக்ஸ், நாட் எனி வேவ் ஆர் டி சுனாமி. ஓகே, ரைட், ஓகே, நான் அது ஓகே. இது ஓவராலா டோட்டல் ஓட்டர்ஸோட கணக்கெடுப்பு. இது 2026ல 5.60 ஆமா 5,67,00,000. அதுல 2026 2021ல 6,29,00,000 ஓட்ஸ் போலோட டர்ன் அவுட். இது ஓகேங்க. நான் கேட்கறது தொகுதி வாரியாங்க, 234 தொகுதி வாரியா. 2016ல 39 லட்சம் வாக்கு, 2021ல 40 லட்சம் வாக்கு, 2026ல 28 லட்சம் வாக்கு, கிட்டத்தட்ட 30 லட்சம். அப்படி பார்த்தா கம்பேர் டு 2011ல இப்ப கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். 2021ல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2026ல கம்மி. சென்னை மாவட்டத்தில் 2016 2021 தேர்தலில் விட அதிகமாக 83.7% வாக்குகள் பதிவானாலும் எண்ணிக்கை அடிப்படையில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுத்துருங்கப்பா. அதுதான்ப்பா நமக்கு மெயின், அதுதான் நமக்கு வேணும். சாரி, டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ன்ற மாதிரி தொகுதி வாரியா வாக்கு. நைட் வரைக்கும் ஒரு சில பூத்ல எல்லாம் ஓட்டு நடந்திருக்கு. அது இல்லாம இடத்துல ரீகால் பண்ணுவாங்க, ஏன்னா உடைச்சது அந்த மாதிரி டெக்னிக்கல். சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாமே வாக்குச்சாவடி யூவி மிஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சேஃப் கார்டே பண்ணிட்டாங்க. அப்ப இன்னுமா ரிசல்ட் வர மாதிரி இருக்கு? அது அபிஷியலா வரல. நான் கேட்டு வாங்கி தரேன். 234 நான் வாங்கி தரேன். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி 2021ல எவ்வளவு பதிவாச்சுன்றது ஒவ்வொரு தொகுதி வாரியா மொத்தமா 234 தொகுதி. இது இந்த விக்கிபீடியால இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம அங்க எடுத்துக்கலாம், விக்கிபீடியால கூட எடுத்துக்கலாம். 2021க்கு 26க்கு மட்டும் எடுங்க. நம்ம 21 நம்ம விக்கிபீடியால எடுத்துக்கலாம். இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுல கூட கிடைக்கும். இந்த கார்த்திக் ப்ரோட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். இதை எடுத்து வச்சு நம்ம இவங்களுக்கு கம்பேரிசன் பண்ணணும். இந்த 5 வருஷத்துல எவ்வளவு ஜனத்தொகை ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா. நம்ம அதுக்குதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு தலையால அடிச்சுக்குது. எத்தனை ஆக்டிவ் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, எந்த ஏஜ் ஆஃப் ஓட்டர், செட் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ்ல எவ்வளவு ஓட்டு இருக்கு, எந்தெந்த ரிலிஜன் வைஸ் ஓட்டு இருக்கு, வயசு வித்தியாசம் மொத்தமா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதே ஒரு அளவுக்கு வந்திருக்கும். ஆனா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது நல்லது. அந்த இடஒதுக்கீடு பஞ்சாயத்துனால எடுக்க மாட்டாங்க. சரி, மணி 11 ஆகுது. ஒரு பிரேக் விட்டு போடலாமா?
மெட்ராஸ் பையன் மதியானமா போடுவோம். மதியானம் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு. 3 மணிக்கா போட்டு உள்ள இறங்கிருவோம். எப்படியோ இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள ஒரு 950 ஸ்பேஸ போட்டு முடிச்சிருவோம். என்ன இருக்குன்னா, இவனுங்க வந்து எங்களுக்கு பஸ் விடல, எங்க ஓட்டுலாம் இது பண்ணிட்டாங்க, அதனால தோத்துட்டாருன்னு கதை சொல்றானுங்க. ரியல் கிடையாது. அவனுக்கு எல்லாரும் வந்து சொல்ற மேட்ரு நேத்து ராம்குமார் அதான் போட்டு கதறினான். டேய் 10 லட்சம் ஓட்டு தண்டை 20 லட்சம் ஓட்டு தண்டை அதிகமா இருக்கு, மிஞ்சி போனா 25 லட்சம் ஓட்டு தண்டை அங்க போன தடவை இந்த தடவைக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, மத்தபடி ஒரு வேவு அப்படியே விஜய் வேவு அழைச்சுது அப்படின்னா அதான் எல்லாரும் கேட்டாங்க. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல 90% வாக்கு பதிவாயிருக்கு, அதுக்கு என்ன பண்ண போற? வெஸ்ட் பெங்கால்ல விஜய் வேவு வருதா? அதான் நம்ம யுவராஜ் ப்ரோ எடுத்து பண்ணி விட்டாரு. அந்த அம்மா முகத்துல அப்படியே விஜய் போட்டு மாட்டி விட்டு காலையில ஒண்ணு இறக்கி விட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஒரே அதிகமா தான் இருக்கும். ஒரு ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. இல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு போறதுக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி வந்திருக்கிறான்னு சொல்றியா? சரி ஓகே, நான் ஏத்துக்கிறேன். ஆனா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாம் விஜய்க்கு தான் போகும்னு சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் அறிவு இல்லையா? இல்ல கேக்குறேன், அவனுக்கு எல்லாம் அறிவு இல்லையா என்ன? அவனுக்கு சிந்திக்க திறமை இல்லையா? ஏன் அவனுக்கு யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அவனுக்கு தெரியாதா? சும்மா அப்படியே யங்ஸ்டர்ஸ்னால விஜய் ஃபேன் தான், இளரத்தனால விஜய் ஃபேன் தான். என்ன மயிறு வெங்காயம் வெள்ளை போட்டு சும்மா வாய் இருக்குன்னு எதையா உளறி. ஏன் இங்க இருக்கிற திமுக அதிமுக நான் தமிழுக்கெல்லாம் போட மாட்டானா? என்ன எழுதி வச்சிருக்கியா? இதேதான் கதை விடுவானுங்க. இதுதான் ரீல்ஸ்லயே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அந்த எட்வின் முட்டா பண்ற அவன் ஏச்சும் கிடைச்சான்னு வச்சுங்களேன், நான் வந்துட்டு ஒரே ஒரு தான், எங்க வீடியோ கால் போட்டு நீ போல நீ நடத்துற, சும்மா ஒரு லேப்டாப் அம்மா லேப்டாப் ஒண்ணு வாங்கி ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ற சேட்டை. நேத்து அவனே சொல்லிட்டான் கிராமத்துல உள்ள ஓட்டு வராதுன்னு. இப்ப வந்து பல்ட்டி அடிச்சிட்டான் இப்போ. இல்ல என்ன அர்பன்ல இருக்கிறவன என்ன புரியல, சிட்டில இருக்கிறவன் மட்டும் தான் படிச்சவனா? என் கிராமத்துல படிச்சவனே இல்லையா? என்ன பேச்சு இது? சிட்டி சைட்ல மட்டும்தான் வாக்குப்பதிவு அதிகமாயிடுச்சா? ஒரு கிராமமே ஒரு இது இப்பதான் படிச்சேன், ஒரு கிராமத்துல 2 பேர் தான் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க, அந்த கிராமமே தேர்தலை புறக்கணிக்குது. கவலம் ப்ரோ, இந்த பழைய அதாவது 21, 16, 24 அதெல்லாம் வந்து அந்த election.tn.go.in இருக்கு பாருங்க, அந்த அதான் சார் தமிழ்நாடு எலெக்ஷன் அதுல இருக்கு. அதுல ஃபுல் அதான் சார் லாகிங் பண்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு லாகின் எல்லாம் பண்ண தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் அந்த சைட் ஓபன் பண்ணீங்கனாலே அதுலயே வந்து எலெக்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஜெனரல் எலெக்ஷன் டு டிஎன் அசம்பிளின்னு போட்டு 2006ல இருந்து இருக்கும். அது அப்புறம் ராஜ்யசபா தனியா லோக்சபா தனியா அது எல்லாம் இருக்கும், அதுல இருக்கு. இப்போ 2026 வந்து இன்னும் அப்டேட் பண்ணல அவனுங்க. எனக்கு அதுதான் வேணும், 2026 தான் எனக்கு வேணும். இல்ல 21 கம்ப்ளீட்டா அதுல இருக்கும். அது எனக்கு வந்துருச்சு இப்ப. சரி சரி ஓகே. இப்போ 2021 இது வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் ஏரியா வைஸாவும் இப்ப எனக்கு வந்துருச்சு அசம்பிளி எலெக்ஷனுக்கு. எனக்கு வந்து எது வேணும்னா 2026 இப்ப நேத்து வந்து இத்தனை சதவீதம் இத்தனை மாவட்டத்துல இந்தந்த மாவட்டத்துல இத்தனை சதவீதம் வாக்கு பதிவாயிருக்குன்னு சொன்னவங்க இந்தந்த தொகுதியில இத்தனை இது பதிவாயிருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி போட்டு ஒண்ணுல பொழந்து விட்டுருவேன் விஜய் ஃபேன்ஸ். இருங்க, கவர்மெண்ட் உங்க அவசரத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க கபிலம் ப்ரோ. ஏங்க அவன் நைட்டெல்லாம் உட்காந்துட்டு போயிட்டு எடுத்துட்டு போய் வச்சிருவான், நீங்க காலையில ஸ்பேஸ் போடுறதுக்கெல்லாம் அவன் பண்ணுவான். நேம் பண்றீங்க கபிலம் ப்ரோ. அவனுங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு படி முன்னாடி போய் நிக்கணும் சார். இல்லன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க கபிலம் ப்ரோ, அது ரைட்டு. எவன் எங்க வெள்ளை சட்டை காக்கி பேன் போட்டாலும் இவனுங்க எங்க ஓட்டு போட்டான்னு சுட்டிட்டு இருக்கானுங்க பாவம் இவனுங்க எல்லாம். என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்ல சார் அது இவனுங்க காக்கா எப்படி யோசிப்பானு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் அவனுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் ஒரு ஸ்பேஸ்ல முடிச்சிருவேன் இவனுங்களை மொத்தமா. இவனுங்க ஒரு ஸ்பேஸ்ல நேத்து எவ்வளவு டேட்டா அப்டேட் பண்ணுவாங்க எப்படியும், அதுனா என்ன சீக்கிரமா ஆயிடும். வச்சு இது பண்றோம். நீங்களோ இப்ப மத்தவங்களோ எல்லாரும் டேட்டா எடுத்துருவாங்க, பாத்துருவீங்க, படிச்சிருவீங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஆனா இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வேற மாதிரி கன்வே பண்ணி டிஎல் அதை பாத்தியா விஜயாலதான் இவ்வளவு ஓட்டு வந்துச்சு, விஜயாலதான் இவ்வளவு அவேர்னஸ் வந்துச்சு, தமிழக அரசியல் வரலாறுலயே இவ்வளவு வாக்குப்பதிவு பதிவானது இல்ல அப்படின்னு சொல்லி அதை வச்சு பில்டப் பேசுறானுங்க. அதாவது சாவு வீட்டுல கூட கூட்டம் எங்க அண்ணனுக்கு தாண்டா அதிகமா வந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இவனுங்க. கல்யாணத்துல அது உண்மைதான் கபிலம் ப்ரோ. இவனுங்க இல்ல கல்யாண வீட்டுல கூட்டம் வந்தா கூட ஏதோ மொய் ஏதாவது தேரும், சாவு வீட்டுல வந்து என்ன மொய்யா வரப்போகுது?
நிறைய வரவங்களாம் மாலை கவுண்ட் பண்ணுவானுங்க. பார்த்து என் அண்ணன் செத்துட்டாரு, 100 மாலை வந்திருக்கு, 200 மாலை வந்திருக்கு, வேற யாருன்னா வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பா இல்ல இவனுங்களுக்கு அந்த எஸ்ஐஆர் நடந்தது. இப்ப 2006ல எஸ்ஐஆர் இருந்தது. அப்ப விஜயகாந்த் வந்தாப்புல, அப்ப எவ்வளவு இருந்தது? எந்த இதுவும் கிடையாது. எதா இருந்தாலும் எல்லாத்தையும் இவனுக்கு பேர்ல எழுதிப்பானுங்க. சிவராஜ் படத்தை ஓட வைக்கன்னு சொன்னவனுங்க தானே இப்படிதான் இருப்பானுங்க அவனுங்கெல்லாம். விடுங்க. தான் முடிஞ்சிருச்சு. அந்த பாடலை என்ன ஜனநாயகமே தான் ரிலீஸ் பண்ணி விடுங்க. அவன் சிவகாசி படத்தை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கான். வாங்க ஜெகதுரி சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். இவரு நம்ம கபிலன் பாருங்க, கலாத்துல நேத்திலாம் 2 பூத்துல ஃபுல்லா இருந்தேன். என் ஒய்ஃப் வந்து பிஓ ஆபீசர் ஒரு பூத்துக்கு, நான் வந்து ஒரு பூத்துல வந்து இங்க என் லோக்கல் பூத்ல உட்கார்ந்துருந்தோம். அதாவது ஜட்ஜப்பா பார்த்துட்டு கவுன்சிலர் இருக்காங்க, கவுன்சிலர் பசங்க இருக்காங்க எல்லாம். இந்த தாட்டி இத பாருங்க, சிம்பிளா சொன்னாங்க. ஒரு சின்ன கிராமம், ஒரு பூத்துன்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட போன தாட்டிக்கு 754 ஓட்டு இருந்தது. எஸ்ஐஆருக்கு அப்புறம் 54 ஓட்டு. எல்லாரும் ஊருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, சென்னை போயிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. 694 ஓட்டு. அதுல வெறும் 14 ஓட்டு மட்டும்தான் வரல. அது அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் டிஎம்கே ஆளும் ஏடிஎம்கே ஆளும் பிஎம்கே ஆளும் உட்கார்ந்துக்கிட்டு ஆள் பூச்சி கரெக்டா கூட்டு வந்து உட்கார வச்சு போட்டாங்க. இதுல இந்த பசங்களும் இருந்தாங்க. யாருன்னு பாருங்க, இந்த பசங்க அந்த கிராமத்துல 18 வயசு 19 வயசு 20 வயசு அந்த பசங்க ஒரு 4 பேர் பொறுக்கி போட்டு யாரோ எங்கேயோ இந்த மாவட்டம்னு சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்துல